பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளி உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் விரும்புகிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிப்பது எப்படி அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு வரார். அதாவது கிறிஸ்துவுடனே நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்னு ஆரம்பித்து கிறிஸ்துவை குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். இதில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருது சேதனம் உள்ளவனும் விருது சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் புறஜாதி இல்லை என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாவுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியராயும் ஒருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தை கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு இந்த பூமியிலே வாழும் பொழுது நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அதாவது அவர் நமக்காக மரித்தார், அவர் உன்னை கூட நாம் மரிக்கப்பட்டோம், அவர் உன்னை கூட 3ஆவது நாள் உயிரோடு எழும்பப்பட்டோம். இப்பொழுது கிறிஸ்து மேலான மகிமையை உடையவராக இருக்கிறார். அந்த மேலான மகிமையை தான் நம்ம தேடணும். அதுக்கு கீழே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாய் நம்ம வாழணுங்கிறத கொலோசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்கு மகிமை எப்படின்னா, இன்று அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மகிமையை விட்டுறாங்க. ஆமென். இன்னைக்கு அநேகர் இடத்துல இந்த மகிமையை தேடுவதும் இல்லை, நாடுவதும் இல்லை. காரணம், இன்னைக்கு ஒருவர் விழுந்து போனதுக்கப்புறம், உதாரணமாக எடுத்துக்கொண்டா நம்முடைய சகோதரன், நமக்காக ஊழியம் செய்தவர், அநேக பாடல்களை எழுதி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர். அவருக்கு நடந்தது உண்மையா பொய்யானே தெரியாது. பாஸ்டர் ஜோன் ஜெபிராஜ்க்கு அது எல்லாருக்கும் தெரியுமா? அது உண்மையானும் தெரியாது, பொய்யானும் தெரியாது, பக்கத்தில் இருந்து பார்த்தவனும் இல்லை. ஆனால் குற்றப்படுத்துகிறவர்கள் எப்படின்னா, இதுதான் நடந்துச்சுங்கிறத குற்றப்படுத்திடுறாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு இதுதான் நடந்திருக்கணும், இதுதான் நடந்துச்சு, இது பிழை, வேதத்துக்கு புறம்பாக, இது வேதத்தின் அடிப்படையில் இது பிழை, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். நான் கேட்குறேன், அத்தனை பெரிய ஊழியக்காரர், அத்தனை பெரிய வல்லமையான பாடல்களை எழுத மனுஷனுக்கு தெரியாததா? இன்றைக்கி இந்த பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுது. பேசுகிறது குறைன்னு சொல்லவில்லை, குறை பேச வேணாங்கிறத நான் சொல்ல வரேன். இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு மனுஷனை கடன் தூக்கி எடுக்கிறோம்? ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இன்றைக்கி ஒரு மனுஷனை எழுப்புறதுக்கு நம்ம பார்க்குறதே இல்லை. அந்த மனுஷனிடத்தில் என்ன நடந்துச்சு, அது உண்மையா பொய்யா, இதை நம்ம தேடுறதும் இல்லை. ஆனால் அந்த மனுஷனை கீழே தள்ளிட்ட உடனே அந்த பாத்தியா எப்படி நடந்துச்சு, எப்படி பாத்தியா, எப்படி நான் நடந்துருச்சு பாத்தியா, எப்படி ஆடுனா பாத்தியா. கீழே இருக்கிற குமான்ஸை பார்த்தா கிறிஸ்தவர்கள் போட்டிருக்கவே முடியாது, ஆனால் போட்டிருக்கிறாங்க. இவன் அழிகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிருந்தேன், இவன் ஒளிகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிருந்தேன். பாஸ்டர் அகத்தியன் அவரை குறித்து அவருக்கு ஒரு இது பண்ணி ஒரு காணொளி போட்டிருந்தார், அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு கீழே போட்டிருக்காங்க, நீயும் கூட போய் சேர்ந்துட்டியா, நீ வேதம் வாசிக்கலையா? நான் கேட்குறேன், ஒரு ஊழியக்காரன் வேதம் வாசிக்காமையா ஊழியக்காரராக இருப்பார்? பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் போதகர் இடத்திலும் மாத்திரம் இயேசு பேசினார், தேவன் பேசினார். ஊழியக்காரங்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார், ஆண்டவர் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் எல்லாரிடத்திலும் பேசுகிறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கேட்குறேன், ஒரு ஊழியக்காரன் அதிகமாய் ஜெபத்தில் அமர்ந்திருப்பான். இன்றைக்கி நம்ம சொல்லிட முடியுமா, அவர் ஜெபத்திலேயே உட்கார்ந்துருக்க முடியாது, அவர் ஜெபமே பண்ண மாட்டார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஜெபம் பண்ணலன்னு நீ பார்த்தியா? அவரிடத்துல குறை இருக்குன்னா அது அவருக்கும் தேவனுக்கும் உடைய காரியம். குறை சொல்வதற்கு நீ யார்? நியாயந்திருக்கிறதுக்கு இயேசுவே, அதாவது குமாரனாகிய இயேசுவே நான் நியாயந்திருக்கிறதுக்கு வரலங்கிறாரு. அப்போ நீ யார்? அன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கப்பட்ட வேஷ்டியின் இடத்துல இயேசு என்ன செய்தார்? அந்த நேரத்தில் அவர் டக்குன்னு கல்லெடுத்து அடிச்சிருக்க முடியாதா? நான் பாவம் செய்யலை, நான் தகுதி இருக்கிறேன், நான் அடிக்கிறேன், அடிச்சிருக்கேன். அது
பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு காரியமே இல்லையே. பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் கல்லெறியணும்ட்டு, பாவம் செய்யாதவன் தான் கல்லெறியணும், அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொன்னார். காரணம் என்ன? கல் எறிகிறது இல்லை மனுஷன், கல் எறிகிறதுக்காக இல்லை ஆண்டவர் உண்டாக்குனார் அவனை. ஒரு மனுஷன் விழும் பொழுது கரம் பிடிச்சி தூக்கணும், கீழே விழும் பொழுது அவனை தாங்கி பிடித்து கொள்ளணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் வந்துடுவீங்க மேலே. உங்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்யணும், நீங்கள் வந்துடுவீங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், இன்னும் வல்லமையான பாடல்கள் எழுத போகிறீங்க. இதுதானே செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. கிறிஸ்தவர்களுக்காக ஊழியம் செஞ்ச ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களே ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னான். அது என்னது? அது என்ன கிறிஸ்தவம்? இயேசு எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தார். அப்போ நமக்கு ஏன் அன்பாக இருக்க முடியல? ஒரு பிழையை பார்த்த கைக்கு அது பிழைன்னு உண்மையா பொய்யான்னு தெரியுமா? தெரியாத ஒரு காரியத்துக்காக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ யோசிப்பார். இது சில நேரம் அவருக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சுட்டு நம்மளை ஆண்டவர் சோதித்து பார்க்குற ஒரு காரியமாக இருந்தால் நீ என்ன பண்ணுறன்னு பார்ப்போன்ட்டு நம்ம போட்டிருக்க கொமாண்ட்ஸ் எல்லாம், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். எத்தனை வீண் வார்த்தைகள் பேசியிருப்போம். நீ அழிகிறத பார்த்துக்கிட்டு நீ ஒளிகிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு, அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்க முடியுமா? சபையே கொஞ்சம் நிதாதிங்க. எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் நமக்கு கரம் நீட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. சவுல் செய்தது பிள்ளை தான். சவுலை மனிதர்களால் தான் உண்டாக்கப்பட்டான், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்னு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தாவீது கரம் போடவே இல்லை. எத்தனை பேருக்கு இது தெரியும்? கேட்டால் சொல்லிடும் இது பழைய ஏற்பாடுன்னு. பழைய ஏற்பாடை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் தானே. இன்னைக்கு ஒருவர் செய்த பிழையை நீ ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் நீ தாவீதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சங்கீத புஸ்தகத்தை வேதத்தில் உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இப்போ இந்த ஜான் ஜெபராஜ் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இனிமையாக ஒரு பாட்டு எழுதுனா பாட மாட்டோம் சபையில்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா இருந்தால் நீங்கள் தாவீதின் சங்கீதத்தை சபையில் பேச முடியாது. இல்லை நீங்கள் தாவீதின் சங்கீதத்தை சபையில் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் பாட்டை பாடாமல் இருக்க முடியாது. அப்படி வல்லமையாய் பாட்டு எழுதுகிற ஒரு மனுஷன், அத்தனை தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை, செய்திருக்க முடியாது. இல்லை அப்படி அவர் செய்திருந்தாரானால் அது தேவனுக்கும் சட்டத்துக்கும் உரிய காரியம். அது சட்டமும் தேவனும் பார்த்துக்கொள்வார். நியாயம் இருக்க நீ யாரு? முதலாவது அபிஷேகம் பட்ட மனுஷன், அது யாராக இருந்தாலும், உங்களை விட சின்னவனாக இருக்கலாம் பெரியவனாக இருக்கலாம், அவன் மேலே அவனுக்கு விரோதமாய் பேசுகிறத நிறுத்துங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சவுலை நான் கொன்னுட்டேன்னு ஒரு மனுஷன் வரான், உங்களுக்கு விரோதமாக செஞ்சு கொண்டிருந்தானே, வேலை செஞ்சு கொண்டிருந்தானே, அவனை நான் கொன்னுட்டேன். தாவீது என்ன செஞ்சார்? தாவீது அவனை கொன்னுட்டார். ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே கரம் போட கூடாதுன்னு தான் நானே பேசாமல் இருந்தேன், நீ ஏன் கொன்ன? அவன் பொய்த்தான் சொன்னான். இன்றைக்கும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொய்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே தேவாக்கினி வருவதற்கு ரொம்ப நாட்கள் இல்லை. எதையுமே தெரியாமல் பேச வேணாம், எந்த ஊழியக்காரனுக்கு எதிராகவும் பேச வேணாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தின் 28வது அதிகாரத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே பலிக்கும். சாபத்தை விட்டு விடுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசுகிறத நிறுத்துங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.